ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சமிக்ஸ் அடோரபிள் குக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான டேஸ்டியான கசாட்டா ஐஸ்கிரீம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. செய்முறை: இந்த கசாட்டா ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1/2 கப் மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு வேளை உங்கள்கிட்ட மில்க் பவுடர் இல்லைன்னா நீங்கள் 1.5 லிட்டர் பால் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 3 டேபிள் ஸ்பூன், அதாவது 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். நான் இன்னும் அடுப்பை ஆன் பண்ணலைங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆன் பண்ணிடலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நான் விஸ்கை எடுத்துட்டேங்க. ஏன்னா கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கனால அடி பிடிக்கும். ஸோ விஸ்கை வச்சு நம்ம கண்டினியூஸாக கிண்டிகிட்டே இருக்கணும். இந்த பால் நல்லா திக்காகிற வரைக்கும் நான் நல்லா கிண்டணும். நான் இப்போ அடுப்பை மீடியம் டு ஹை ஃப்ளேமில் தாங்க வச்சுருக்கேன். ஸோ இது நல்லா திக்காகிற வரைக்கும் நம்ம கைவிடாமல் கிண்டிக்கலாம். ஸோ இப்போ பால் கொஞ்சம் திக்காக இருக்குங்க, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 3/4 கப் சீனி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட கலர் நல்லா மாறி நல்லா திக்காக வரணுங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம கிண்டிக்கலாம். 20 மினிட்ஸ் கழித்து நம்மளோட பாலோட கலர் நல்லா மாறிடுச்சுங்க, நல்லா திக்காகவும் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம். ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட ஐஸ்கிரீமோட பேஸுங்க. நீங்கள் எந்த ஐஸ்கிரீம் செய்கிறதா இருந்தாலும் இதை நீங்கள் பேஸாக வச்சு செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. நெக்ஸ்ட் நம்ம அரைக்க போகிறோம். நம்ம ஐஸ்கிரீம் பேஸ் செய்யும் போது அதில் லம்ஸ் இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ அதனால தான் நம்ம இப்போ அரைக்க போகிறோம். இப்போ நம்ம ரெடி பண்ண ஐஸ்கிரீம் பேஸை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டாங்க. இது நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பவுலில் ஊற்றுனதுக்கப்புறமா இதை நம்ம கிளிங் ரேப் பண்ணிவிட்டு ஃப்ரீஸ் பண்ண போகிறோங்க. ஸோ இதை நான் 2 ஹவர்ஸ் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஒரு ஃப்ரீசர் பொறுத்து தாங்க செட் ஆகிற டைம். உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்த்து நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா செட் ஆகிடுச்சுங்க, நல்லா ஹார்டாக இருக்குது. இப்போ இது திரும்பியும் நம்ம அரைக்க போகிறோம். ஸோ திரும்பியும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா அரைச்சாச்சுங்க. இதை இந்த வாட்டி நம்ம 3ஆக டிவைட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம கசாட்டாவில் 3 டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் இருக்கும். மேங்கோ, பிஸ்தா அண்ட் ஸ்ட்ராபெரி தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம அரைச்ச ஐஸ்கிரீம் பேஸை 3ஆக டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதையும் அதே மாதிரி நல்லா செட் ஆகிற வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஐஸ்கிரீம் நல்லா செட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம மேங்கோ பண்ண போகிறோம், மேங்கோ ஃப்ளேவர் ஐஸ்கிரீம். ஸோ அதுக்கு நான் ஒரு மேங்கோவை கட் பண்ணி வச்சுருக்கேன் பீசஸாக. ஸோ இந்த மேங்கோ ஃபஸ்ட்டு ப்யூரி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். மேங்கோவை ப்யூரி பண்ணியாச்சுங்க. இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஐஸ்கிரீம் பேஸ் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ இது கூட நான் 1/2 டீஸ்பூன் மேங்கோ எசன்ஸும் 2 to 3 ட்ராப்ஸ் ஃபுட் கலரும் போட போகிறேன். இது ஆப்ஷனல் தாங்க, ரெண்டுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கசாட்டா ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு அடியில் கேக் இருக்குங்க. அப்படி ஒருவேளை உங்கள்கிட்ட கேக் இல்லைன்னா நீங்கள் ரஸ்கை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கிளிங் ரேப் போட்டு வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி உங்களுக்கு கேக் வச்சு அப்புறம் ரஸ்கை வச்சு ரெண்டுத்தையுமே உங்களுக்கு காட்டுறேன். நம்ம ரஸ்கை நல்லா பாலில் சோக் பண்ணிக்கோங்க. பால் நல்லா முக்கினதுக்கப்புறமா ரஸ்கை பேனில் இந்த மாதிரி வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரஸ்க்கு நடுவில் உங்களுக்கு கேப் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் ரஸ்க்கு தூளை கொஞ்சம் போட்டுட்டு அதை வச்சு கேப் ஃபில் பண்ணிவிடுங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண மேங்கோ ஐஸ்கிரீம் பேஸ் ஊற்றிட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நான் இதே சைஸ் பேன் எடுத்து கேக்கை அதில் போட்டு வச்சுருக்கேன், வெண்ணிலா ஸ்பஞ்ச் கேக். இப்போ இதுக்கு மேலேயும் நம்ம ரெடி பண்ண அதே மேங்கோ பேஸ் ஊற்றிட்டு இது ரெண்டுத்தையுமே 2 ஹவர்ஸ் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது செமி செட் ஆனால் போதுங்க. அது செட் ஆகிற நேரத்தில் நம்ம நெக்ஸ்ட் லேயர், அதாவது பிஸ்தாக்கானதை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது நம்ம ரெடி பண்ண ஐஸ்கிரீம் பேஸ். இது கொஞ்சம் செமி செட்டாக இருந்தால் கூட போதுங்க. ஐஸ்கிரீம் பேஸை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இது கூடவே நான் கொஞ்சமாக பிஸ்தா சாப் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இப்போ அதையும் சேர்த்துட்டு இது கூட நான் 4 ட்ராப் பிஸ்தா மில்க் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை அரைச்சிட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். ஸோ இப்போ 2 மணி நேரம் ஆகிடுச்சுங்க. நம்மளோட மேங்கோ லேயர் நல்லா செட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண பிஸ்தா ஐஸ்கிரீமோட பேஸை ஊற்றிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக சாப்ட் பிஸ்தா தூவிக்கலாம். இதுவும் ஆப்ஷனல் தாங்க, வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ திரும்பியும் 2 ஹவர்ஸ் செமி செட் ஆகிற வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ கடைசி ஃப்ளேவர் செய்கிறதுக்கு அதே மாதிரி நம்ம ரெடி பண்ண ஐஸ்கிரீம் பேஸை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுட்டாங்க. இப்போ நம்ம கடைசி ஃப்ளேவர் ஆஃப் ஐஸ்கிரீமில் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தாங்க செய்ய போகிறோம். இந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு என்கிட்ட ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரி இல்லாதனால நான் இன்றைக்கி ஸ்ட்ராபெரி க்ரஷ் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் எசன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்ட்ராபெரி க்ரஷ் யூஸ் பண்ணுறதுனால இதை 3 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூட நான் 2 ட்ராப்ஸ் ஆஃப் ஃபுட் கலர் மட்டும் சேர்த்துட்டு இதை அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன்.
இப்போ 2 hours கழிச்சு நம்மளோட பிஸ்தா ஃப்ளேவர் வந்து செமி செட் ஆகிடுச்சுங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் பேஸையும் ஊற்றிட்டு இது வந்து நம்ம 30 minutes ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இதுக்கு மேலே வந்து நம்ம நட்ஸ் தூவுவோம். நம்ம நட்ஸ் இப்போவே தூவணும்னா எல்லாமே சிங்க் ஆயிரும். ஸோ அதனால தான் நம்ம வந்து செமி செட் ஆனதுக்கப்புறம் தூவுறோம். ஸோ இப்போ நம்மளோட ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் வந்து செமி செட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் வந்து இதுக்கு மேலே தூவுறதுக்காக கொஞ்சமாக பாதாமையும் கேஷ்யூவும் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையுமே இது மேலே தூவிக்கலாம். இப்போ அவ்வளோதாங்க. இதை வந்து நம்ம ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ நம்ம ஐஸ்கிரீம் வந்து நல்லா செட் ஆகிடுச்சுங்க. ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம டீமோல்ட் பண்ணிடலாம். இப்போ இது ரெண்டுத்தையுமே உங்கள்கிட்ட பிளேட்டில் வச்சு காட்டுறேங்க. ஸோ இப்போ இந்த ஒயிட் பிளேட்டில் இருக்கிறதாங்க நம்ம ரஸ்க் வச்சு செஞ்சது. இதை வந்து ஒரு நைஃப் வச்சு வெட்டிடலாம். உள்ளே இருக்க லேயர்ஸ் பார்க்கலாம். நான் க்ரீன் பிளேட்டில் வந்து நம்ம கேக் வச்சு செஞ்சதை வச்சுருக்கேன். ரெண்டுமே சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி தான் இருக்குது, ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம டேஸ்டியான சூப்பரான கசாட்டா ஐஸ்கிரீம் தயார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட்டும் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.